காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இந்த நீட் தேர்வுக்குமே கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலான மோசடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளும் தொடர்ந்து அரங்கேறிய வண்ணமே இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரை 720க்கு 720 மதிப்பெண்களும் பெற்றது என்பது ஒரே ஒரு மாணவர் தான். 2021ஐ பொறுத்தவரை 2 மாணவர்கள், 2022ஐ பொறுத்தவரை 0, 2023ஐ பொறுத்தவரை 2 பேர். இந்த ஆண்டு அது அபரிதமாக உயர்ந்து 67 என்று வந்திருக்கிறது. இதிலே தான் அனைவருக்குமே பெரிய அளவிலான அச்சமும் இதிலே குளறுபடிகளும் இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை அவர்கள் சொன்ன காரணம் என்பது, இவ்வளவு பேர் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு இந்த 67 பேர் 100க்கு 100 என்கின்ற அளவிலான மதிப்பெண் பெற்றதற்கும் 720க்கு 718 719 போன்ற மதிப்பெண்களை பெற்று டாப் 100 என்கின்ற வகையில் 100 பேரை அவர்கள் தேர்வு செய்து அனுப்பிய பட்டியலிலும் இருக்கிற அந்த குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 718 719 என்று பலருக்கு அந்த மதிப்பெண்கள் இருந்தது. இது சாத்தியமில்லாத ஒன்று. ஏனென்றால் 180 கேள்விகள் அடங்கியது தான் நீட் தேர்வு. ஒரு கேள்விக்கும் 4 மதிப்பெண். ஒரு கேள்வியை அவர்கள் தேர்வு செய்து பதிலளித்தால் 4 மதிப்பெண். அவர் தவறுதலாக பதிலளித்திருந்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணோடு சேர்ந்து 5 மதிப்பெண் அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணிலிருந்து குறைந்துவிடும். ஆக 180 கேள்விகளையும் அவர்கள் அட்டன் செய்திருந்தால், சரியான பதில் அளித்திருந்தால் 720 கிடைக்கும். ஒன்று தவறுதலாக இருந்தால் 716 கிடைக்கும். இதை எழுதாமல் விட்டுவிட்டிருந்தால். அதுவே தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருந்தால் 715 கிடைக்கும். 715 என்பது கேள்வி தவறுதலான கேள்விக்கு கிடைக்கிற மதிப்பெண். 5 மதிப்பெண் கிடைத்திருக்கும். கேள்வி விட்டிருந்தால் 716 கிடைக்கும். 718ம் 719ம் எப்படி கிடைத்தது என்பது கல்வியாளர்களின் கேள்வி, மாணவர்களின் கேள்வி. இந்த நிலையில்தான் தேசிய தேர்வு முகமை இவர்களுக்கு கருணை மதிப்பெண் தரப்பட்டது, கிரேஸ் மார்க்ஸ் தரப்பட்டது என்கிறார்கள். கிரேஸ் மார்க்ஸ் எந்த அடிப்படையில் தந்தீர்கள் என்று கேட்டால், உச்சநீதிமன்றத்தில் 2018இல் ஒரு தீர்ப்பு வந்தது, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்தோம் என்கிறார்கள். 2017க்கு பிறகுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் என்பது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2018இல் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த நீட்டுக்கான தீர்ப்பே இல்லை. உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு எந்த வகையிலும் நேர பற்றாக்குறைக்கான காரணமாக கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் தீர்ப்பு தரவில்லை. இதற்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுவது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆதாரமாக காட்டுகிற அந்த தீர்ப்பு என்பது 2018இல் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பு. காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலான மோசடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.